நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு மேடையில் வந்து சங்கின்னு சொன்னால் செருப்பு தூக்கி காட்டிட்டு இன்னொரு மேடையில் போய் நின்றுட்டு சங்கினா சகத்தோழன்னு சொல்லிட்டு மூணாவது சங்கி மேடையில் போய் நின்று பேசலாம். இந்த சோ கால்டு ஹிந்துஸ் திருப்பரங்குன்றம் மலை மேலே விளக்கு ஏற்றியே ஆகணும் சொன்னவங்க எத்தனை பேர்? இல்லை இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த விளக்கே ஏற்றக்கூடாது திருப்பரங்குன்றம். 2000 2004 பாஜக அரசாங்கமோ 2004 2014 வரைக்கும் காங்கிரஸ் அரசாங்கமோ திமுக அரசாங்கத்தோட சப்போர்ட் விட்ரா பண்ணா படிச்சவன் எம்பிபிஎஸ் முடிச்ச டாக்டர் பிராக்டிஸ் பண்ணா வருமானம் பத்தலன்னு சாப்பாடு டெலிவரி பண்ண. நீ சிறுபான்மையினருக்கு நாங்க தான் காவல்ல திமுக சொன்னா சிஏஏ என்ஆர்சிக்கு கையெழுத்து போட்டது யாரு? இப்ப ஏன் கல்லூரி மாணவர்கள் லேப்டாப் தரீங்கன்னா கல்லூரி மாணவர்களுக்கு ஓட்டு இருக்கான். நீங்கள் பொள்ளாச்சி பாலியல் குற்றம் சொன்னீங்கன்னா நீங்கள் இங்கே அரக்கோணம் எடுத்து பாருங்கள். அங்கே நீங்கள் 4 ரேப் கேஸ் சொன்னீங்கன்னா இங்கே நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்து பாருங்கள். அங்கே தூத்துக்குடி துப்பாக்கி சூடு எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தூய்மை பணியாளர்கள் பாருங்கள். அந்த இடத்துல போலீஸ் அட்ராசிட்டியில் ஜெயராஜு ஃபீனிக்ஸ் இறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் அஜித்குமார் கொலை வழக்க பாருங்கள். பாய் த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மளுடன் இணைந்திருக்கிறார் தாவேகாவின் ஆதரவாளர் ஆனந்தஜித் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஈரோட்டில் கூட்டம், அடுத்து பிரச்சார கூட்டம், ஒரு பெரிய திரளான மக்களை சந்திக்க போறாரு. ரொம்ப பரபரப்பான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கூட்டத்தில் வித்தியாசமான ஏதாவது பேச்சுகள், நடைமுறைகள், பொதுவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லாமல் மாறுபாடான விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கும் என்ன எதிர்பார்க்கலாம்? இல்லை, மாற்றம் வேணுன்றது உண்மை. அது இன்றைக்கி கால நேரமே அதுக்காக காத்திருக்கு. அதுக்காக நம்ம காது வழியாக தண்ணி குடிக்க முடியாது. இவங்க பண்ண தவறுகளை சரி பண்ணுறது தான் அந்த மாற்றமாக இருக்கும். ஸோ மக்கள் சந்திப்பு ஒரு பிரச்சார கூட்டம்னா அது எப்படி மக்களுக்கு பாதுகாப்பான வகையில் நடக்க போகுது? அது ஒரு பிரச்சார கூட்டம், ஆனால் அது ஒரு மாநாடு அளவில் நடக்குது. அதுதான் அதில் பெரிய மாற்றமாக இருக்க முடியும். மற்றபடி ஒரு கன்வென்ஷனலான கூட்டம். விஜய் சார் மக்களை சந்திக்கிறாரு, மக்கள்கிட்ட பேச போகிறாரு, வர நிகழ இருக்கக்கூடிய மாற்றத்தை பேச போகிறாரு. அது நீங்கள் கொங்கு மண்டலத்தில் அந்த எஃபெக்ட் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். கொங்கு மண்டலம் ஒரு ப்ரோ சேஞ்ச் உள்ள ஒரு ஐடியா செட் உள்ள ஒரு மண்டலம். எப்பயுமே வந்து கொஞ்சம் அஹர்டாக திங்க் பண்ணுறாங்க. அதனால தான் புதியவர்களுக்கு எப்போவுமே அவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க. அது நீங்கள் வந்து திமுகலேருந்து அஇஅதிமுக ஷிஃப்ட் பார்க்கலாம். இன்றைக்கி அம்மையார் ஜெயலலிதாவோட மறைவுக்கு பிறகு அது வந்து பாஜக கொஞ்சம் அங்கே கிராவிட்டி ஹோல்ட் பண்ணுறதா இருக்கலாம். கமல்ஹாசன் கூட அங்கே அவரோட ஃபஸ்ட்டு எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ப்ரோ சேஞ்ச் மைண்ட் செட் உள்ள அரேனா. அப்போ அடுத்தவங்க ப்ரோ சேஞ்சுன்னு ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வந்தாலும் ஆப்வியஸ்லி தாவேகா இஸ் த ஸ்கோரிங் கார்டு, ஒரு ஹோப். அதனால் அந்த இடத்துல அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஒரு பாயிண்ட்டு தவறும் வந்து இன்றைக்கி தமிழகத்தில் மோஸ்ட் சீனியர் பாலிட்டிஷியனாக என்ன கேட்டால் நான் செங்கோட்டையனை தான் சொல்வேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய முதல்வரையும் எதிர்க்கட்சி தலைவரும் எம்எல்ஏ பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடியே ஐயா எம்ஜிஆரின் சட்டசபையில் எம்எல்ஏவாக இருந்தவர். எம்ஜிஆர் ஐயாவின் முதல் தேர்தலே வெற்றி பெற்றவர். திமுக கலைஞர் வந்து பலமாக உட்காந்துருக்கும்போது அவரை சரிக்கட்டி சமாளித்து ஆட்சிக்கு வந்தவங்க. ஸோ அவருடைய அனுபவம், படிப்பனை, பாடங்கள் ரொம்ப ஜாஸ்தி. பெரிய ஒரு நெடும் பயணத்துக்கு சொந்தக்காரர். அவர் தாவேக்காவை சூஸ் பண்ணுறதும் அந்த தாவேக்காவின் கொங்கு மண்டலத்தின் அவர் வந்த பிறகு நடக்கக்கூடிய முதல் ஈவெண்ட்டுன்னும் போது அதுக்கு ஒரு பெரிய பரபரப்பு இருக்குது. மற்ற கட்சியெல்லாம் காசு கொடுத்து கூப்பிடணும். தாவேக்காவுக்கு வந்து நீங்கள்லாம் வராதிங்கன்னு சொன்னாலும் கூட்டம் அள்ளும். ஸோ இந்த மாற்றங்களெல்லாம் உட்படுத்தி பார்க்கும்போது அது ஒரு பிரம்மாண்டமான மக்கள் சந்திப்பாக இருக்கும். மற்றபடி தலைகீழாக புரட்டுற மாதிரி மாற்றங்கள் எதுவும் இருக்காது, இருக்கக்கூடாது. ஜனநாயகத்தில் எது சரியோ அதை சிறப்பாக செய்யணும். அவருடைய பேச்சு அப்படிங்கிறதுக்கே ஒரு ஃபார்மெட் இருக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் இருக்குது. காரணம், எந்த மாவட்டத்துக்கு போனாலும் முதல்ல அந்த மாவட்டத்தை பற்றி, இப்போ ஈரோடுனா இது ஈவேராவுடன் மண் அப்படின்னு பெரியார் பற்றி அவருடைய கொள்கைகள் பற்றி ஒரு பேச்சு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், திமுகக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிற விஷயங்களை கண்டிப்பாக பேசுவார். இது ஒரு 10 நிமிடம் இல்லை 15 நிமிடம் இதை பற்றின ஒரு குறிப்பாக தான் இந்த ஒரு பேச்சு இருக்கும். பெருசாக வேறு யாரையும் இது தாக்குற மாதிரியோ, முக்கியமாக பாஜகவை எதிர்க்கிற மாதிரியான எந்த ஒரு கருத்துகளுமோ, இல்லை மக்கள் பிரச்சனைகளை ரொம்ப கூராய்வு பண்ற மாதிரியான கேள்விகளோ இல்லை அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் இருக்க போகிறது இல்லைங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அதற்கு பதில் கொடுக்குற மாதிரி இருக்குமா? இல்லை, ஆக்சுவலி ஒரு தலைவருக்கும் ஒரு பாணி உண்டு. நீங்கள் அந்த பாணியை வந்து குறை சொல்கிறதுல வந்து எந்த லாபமும் இல்லை. ஆக்சுவலி மக்களை அவங்க அணுகிற விதம்னு ஒன்று இருக்குது. மக்களை அவங்க எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க, மக்கள் அதை எதிர்பார்ப்பாங்க. இப்போ விஜய் சார் வந்து ஒரு ஊருக்கு போகும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோவிலையோ தர்காவையோ தேவாலயத்தையும் மென்ஷன் பண்ணுறதோ இல்லை அந்த ஊரோட சிறப்பை மென்ஷன் பண்ணுறதோ அவரோட சிக்னேச்சர் ஸ்டைல், அதை ரசிக்கிறவங்க இருக்கிறாங்க. அவரோட பேச்சு ஸ்டைல் அது. நம்ம வந்து நீங்கள் கலைஞர் மாதிரி பேசணும், அப்போ கலைஞர் மாதிரி விஜய் சார் மாதிரி யார் பேசுறது? விஜய் சார் மாதிரி விஜய் சார் தானே பேசணும். அதனால் அது அவரோட ஸ்டைல். அதே போல் வந்து எந்த மேடையில் எதை பேசணுன்றதில் எப்பயுமே ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அதை நான் எப்பயுமே ரசிக்கிற ஒரு விஷயம். 3 மணி நேரம் பேசுகிறதுக்கு கூட நம்ம ஊரில் ஆள் இருக்குங்க. அவங்களால ஒரு 3 எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா பதில் இருக்காது.
எலெக்ஷனை வெறும் கலெக்ஷனை மட்டும் பார்க்கக்கூடிய ஆட்கள். பொய்யையும் புரட்டையும் நீங்கள் மணிக்கணக்கில் பேசலாம், உண்மைன்றது ஒன்று தான். நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு மேடையில் வந்து சங்கின்னு சொன்னால் செருப்பு தூக்கி காட்டிட்டு, இன்னொரு மேடையில் போய் நின்றுட்டு சங்கினா சகத்தோழன்னு சொல்லிட்டு, மூணாவது சங்கி மேடையிலே போய் நின்று பேசலாம். இவங்களுக்கு 3 மணி நேரம் பேச கண்டென்ட் இருக்கும். உண்மையை பேசுகிறவனுக்கு 1 நிமிஷமும் போதும். உண்மைன்றது ஒன்று தான் இருக்கும், பொய்ன்றது தான் பல பரிமாணங்கள் இருக்கும். ஸோ அதுபோல் இவர் உண்மையை பேசுகிறாரு, அதை கொஞ்சம் அழகாக பேசுகிறாரு. மக்களுக்கு அவர் எப்படி ரசித்தாங்களோ, இன்றைக்கி எப்படி ரசிக்கிறாங்களோ அதை அந்த மக்கள்கிட்ட அந்த பாணியில் எடுத்து சொல்கிறார். ஸோ எல்லாரும் மாதிரியும் விஜய் சார் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவருக்கே ஒரு தனி பாணி இருக்குது. தவிர வந்து ஒரு ஊரோட பிரச்சனையை பேசலைன்னு சொன்னீங்க, இல்லை பிரச்சனையை பேசுகிறார். எப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய, அது வந்து என்விரான்மெண்டல் கன்சர்னாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளமாக இருக்கலாம், எக்கனாமிக் ப்ராப்ளமாக இருக்கலாம், கல்வி சார்ந்து இருக்கலாம், கல்வி நிறுவனங்கள் சார்ந்து இருக்கலாம், அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் பண்ணதாக இருக்கலாம், ஹிஸ்டாரிக்காக இருக்கக்கூடிய பிரச்சனைலேருந்து அதை அட்ரஸ் பண்ணுறாரு. தீர்வையும் சேர்த்து சொல்கிறாரு. இந்த பிரச்சனைகளை அவர் அட்ரஸ் பண்ணும்போதே என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னா, இவர் எடுத்துகிட்டு வரக்கூடிய மேனிஃபெஸ்டோன்றது இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒன்றாகவும் இதுக்கு தீர்வு பேசக்கூடிய ஒன்றாகவும் இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல இவ்வளோ நாளாக பேசப்படாத பிரச்சனைகள் ஒருத்தர் பேசுகிறாருன்னா, அப்போ இதை தீர்வு கொடுக்கறது தானே அவரோட அரசியலாகவே இருக்க முடியும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்ல போகிறார் ஒருத்தர்னா, அதுக்கு தீர்வையும் சேர்த்து யோசிச்சிருப்பார். இன்றைக்கி இதை சொல்கிறாரு, அது வரும்போது அதை சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடியே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து 120 கழக மாவட்டங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே வந்து ஒரு குழு அமைச்சு மக்கள் சந்திப்பு, அவங்கக்கிட்ட ஒரு சர்வே, நீங்கள் எதை பிரச்சனையாக பார்க்குறீங்க, சிவிக் இஷ்யூ என்ன, என்வரான்மெண்டல் இஷ்யூ என்ன, சொசைட்டல் ப்ராப்ளம் என்ன, எக்கனாமிக் ப்ராப்ளம் என்ன, இங்கே இருக்கக்கூடிய யார் லோக்கல் குண்டாஸ், யார் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறா, எந்த அரசு அலுவலகத்தில் என்ன மாற்றம் வேணும், இந்த பகுதியில் நீங்கள் விரும்பிய தலைவர் யார், யாரை மிஸ் பண்ணுறீங்க, கூட்டணி போகலாமா, யார் கூட போகலாம் வேணான்ற அளவுக்கு சர்வே எடுத்து வச்சுருக்காங்க. அந்த சர்வே டேட்டா தான் இன்றைக்கி தாவேகா விஜய் சார் இருக்கக்கூடிய டேட்டா. அதை தவிர அட்ரஸ் பண்ணுறாரு. அவர் அந்த பிரச்சனையாக பேசுகிறதுக்கெலாம் அவர்கிட்ட தீர்வு இருக்குன்றது தான் உள்ளர்த்தம். அது மேனிஃபெஸ்டோவில் வரும். ஸோ ஒரு ஊருக்கு போகும்போது அந்த ஊரையும் அந்த ஊர் மக்களையும் மண்ணையும் அந்த ஊருடைய பாரம்பரியத்தையும் அட்ரஸ் பண்ணிவிட்டு அங்கே பிரச்சனையை பேசுகிறாரு. உண்மைன்றதுனால ரொம்ப சிம்பிளாக ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்ச நேரம் பேசுகிறாரு. எனக்கு தெரிஞ்சு அதுதான் கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். அழகாகவும் இருக்குது. நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் 5.5-6 மணி நேரம் படம் ஓடும், 3 இன்டர்வல் விடுவாங்களாம். அன்றைக்கி அதை ரசித்த மக்கள் இன்றைக்கி எதை ரசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரீல்ஸ், ஷார்ட்ஸ், 30 செகண்ட் வீடியோ, அதையே 3வது செகண்டில் முடிவு பண்ணிவிடுவோம், பார்க்க போகிறோமா தள்ள போகிறோமான்னு. ஸோ ஜெனரேஷன் மாறும்போது தலைவர்களும் அதுக்கேற்ற, ஏன்னா மக்கள் தலைவர்ன்றது என்ன, மக்கள்லேருந்து மேலெழும்பி வர்ற ஒருத்தர். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஃபாஸ்ட்டான யுகத்தில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்டஸ்ட்டான தலைவர் தான் மக்களை ஈர்க்க முடியும், வசீகரிக்க முடியும். அப்போ மக்களுக்கு என்ன தேவை, எவ்வளோ தேவை, அதை யாரையும் காயப்படுத்தாமல் எப்படி ஒழுக்கமாக அழகாக சிறப்பாக பேசிட்டு போகலாம், அதை பண்ணுறாரு. அதனால தான் உங்களுக்கு அது ஷார்ட்டாக தெரியுது. இதை ரொம்ப 3 மணி நேரம் பேசலாம். பார்த்தீங்கன்னா இன்னும் 70s இருக்கிறவங்க, அவங்க இன்னும் நம்மளை அண்ணன் சொல்லுவாங்க, நமக்கு அண்ணன் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சித்தப்பா பெரியப்பா முறையில் இருக்கும் வயசுலாம். ஆனால் அவங்க அவுட்டேட்டட், அவங்க பழசு. இதுதான் புதுமையை பார்த்துக்கங்க. இந்த ஜென்ரேஷனுக்கான பொலிட்டிஷியனும் லீடர் விஜய் சார் தான். இதுதான் ஃபார்மெட்டுன்னு சொல்கிறேன். இப்போ அவர் மேடைகளில் அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எடுத்து பேசுகிறாரு. அப்படிங்கும்போது கரண்ட்டில் நடக்கிற இஷ்யூகளுக்கு ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறார்? இப்போ திருப்பரங்குன்றமில் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு, அதுக்கு தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன? ஏன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், இளைஞர்கள், அரசியலுக்கு புதுசாக வர்றவங்க, ஒரு பிரச்சனை இதில் எப்படி நம்ம நிலைப்பாடு எடுக்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம், சந்தேகம் இருக்கலாம். அப்போது விஜய் ஒரு கிளிப்பிங்ஸாவோ இல்லை ஒரு அறிக்கையாவோ நாங்கள் இதை சொல்கிறோம், இது சரி, இது தப்பு அப்படின்னு ஒரு வரைமுறை கொடுத்தாருன்னா பொலிட்டிசைஸ் ஆவாங்கல்ல, அந்த இளைஞர்கள் ஒரு பொலிட்டிசைஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த திருப்பரங்குன்றம் சொல்றேன். அந்தந்த மாதிரி நடக்கும்போது அப்பவே ஏன் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்கிறாரு? அப்போ ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு? இல்லை, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து தாவேக்காவோட மாடஸ் ஆப்பரண்டி, அவங்க ஆப்ரேட் பண்ணுற விதத்தில் நான் பார்க்கறது, முதல்ல திருப்பரங்குன்றம் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடிப்படையில் இது எப்படி புரிஞ்சுப்பீங்க அப்படின்னா, 2 சமூகத்திற்குள்ள ஆன பிரச்சனை. ஒருத்தர் வந்து முருகர் கும்பிடுற குடும்பம், இன்னொருத்தர் வந்து அல்லாஹ் கும்பிடுற குடும்பம். இவங்களுக்குள்ள ஒரு மலையில் விளக்கேற்றலாமா வேணாமன்றது ஒரு பிரச்சனையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது அடிப்படையில் ஒரு பொய். அது ஒரு தவறான நரேட்டிவ் கட்டமைக்கப்பட்டது. அது வந்து 2 குழுக்களுக்கு உள்ளே இருக்க பிரச்சனை. இதில் ஒரு 50 பேர், அதில் ஒரு 50 பேர் இருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் காவல்துறை இருக்காங்க. இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைனா, ஒரு இடத்துல விலைக்கு ஏற்றலாம் வேணான்றாங்க. இந்த பிரச்சனை ஏன் இப்போ வருதுன்னு நீங்கள் யோசிச்சிங்கனாலும் உங்களுக்கு அடிப்படை புரிஞ்சிடும். இந்த பிரச்சனை கார்த்திகை தீபம் என்ன 2024 டிசம்பருக்கு அப்புறமா கொண்டாட ஆரம்பித்தோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் கும்பிட்டுருக்கோம். இந்த தமிழகத்தில் திமுகவோ இல்லை இந்திய அளவில் பாஜகவோ இன்றைக்கி வந்த கட்சியா? 2 பேருக்குமே ஒரு 75 வருஷம் 30 வருஷம் பாரம்பரியம் இருக்கிற பெரிய கட்சிகள். இன்றைக்கி அது பிரச்சனையாவோ பேசு பொருளாவோ மாறுதுன்னா முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும், இதுக்குள்ளே என்ன அரசியல் இருக்குது. 2வதா, மக்களை நீங்கள் எந்த ஃபார்மெட்டில் பிரித்தாலும் அது பிரிவினை அரசியல் தான்.
அது வந்து நீங்கள் வந்து ஜாதியோ மதமோ பிறப்பின் அடிப்படையில் பிறந்த இடத்தின் அடிப்படையில் எதவால் பிரித்தாலும் அது பிரிவினைவாதம். பிரிவினைவாதம் என்ற ஒரு வேண்டாம், என்னை யாரும் பிரித்து பார்க்க முடியாது, நான் யாரையும் பிரித்து பார்க்க மாட்டேன்றது தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். நமக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்தால் அது நம்மளுடைய திறமையால் மட்டுமே. இதில் நீங்கள் சிறந்தவங்க, அதை நீங்கள் செய்யுங்க. பிறப்பால் நீங்கள் சிறந்தவங்களும் நான் ஏற்றத்தாழ்வு உள்ளவனும் கிடையாது. அதுதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நம்ம வேதம் சொல்கிறது. இப்போ இந்த பிரச்சனைக்குள்ளே வாங்க. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த திருப்பரங்குன்றம் இல்லை மதுரை அந்த மேட்டர் எடுத்துங்க. அந்த ஊரில் இருக்க எத்தனை மக்கள் முருகரை கும்பிடக்கூடியவங்க, இந்த சோ கால்டு ஹிந்துஸ், திருப்பரங்குன்றம் மலை மேலே விளக்கு ஏற்றியே ஆகணும் சொன்னவங்க எத்தனை பேர்? இல்லை இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த விளக்கே ஏற்றக்கூடாது திருப்பரங்குன்றம் மலை மேலே சொன்னவங்க எத்தனை பேர்? இல்லை கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு ஐடியா சொல்லி நாங்கள் நடுவாக இருக்கோம், நாங்கள் ஒரு பதில் சொல்கிறோம். யாருமே இதில் கருத்தே இல்லை. இந்த மாதிரி மக்களோட கருத்தையும் அரசாங்கம் எந்த அரசாங்கமோ கோர்ட்டோ கன்சிடரேஷன் எடுத்துக்கல. இங்கே நடக்கிறது என்னென்னா, 2 குழுக்கள்னு சொன்னல, அந்த 2 குழுக்களுக்கு பின்னாடி ஒரு கட்சி இருக்குது. இவங்களுடைய வாக்கு அரசியலை நான் குற்றம் சாட்டு வைக்கிறேன். ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, விளக்கு ஏற்றுவேன்னு சொல்கிறேன், அப்போ பெரும்பான்மை சமூகம் எனக்கு வாக்களிக்கும், பெரும்பான்மையில் மொத்தம் போடாட்டியும் ஒரு இடத்துக்கு நான் வாங்கிக்கிறேன். இந்த சிறுபான்மை சமூகத்துக்கு நான் தான் காவலன், பாதுகாவலன், உரிமையோடு போராட போகிறேன், அதனால் அவங்க வாக்கு எனக்கு வரணும்னு சொல்லி இன்னொருத்தர் பண்ணுறார். இவங்க 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்கிறவங்க, வாக்கு வங்கி சரிஞ்சிக்கிட்டு இருக்க ஒருத்தங்க. இப்போ அடுத்த 4 மாதத்தில் தேர்தல் வச்சுருக்கும்போது இவங்களுக்கு இதில் ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குமா இருக்காதா என்னோட கேள்வி, சந்தேகமாகவே வைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது இந்த பிரச்சனைக்கு நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணுறீங்க. முதல்ல மக்களுக்கு பிரச்சனை இல்லை, நானும் இஸ்லாமிய சகோதரனும் கிறிஸ்துவ நண்பனும் அண்ணன் தம்பியாக ஒன்று மண்ணா இருக்கோம், எங்களுக்குள்ளே பாகுபாடு இல்லை. இந்த மாதிரி ஊருக்குள்ளே பிரச்சனை பண்ணுறீங்க, இதனால் ஒரு கர்ஃப்யூ வருது, ஒரு பந்து வருதுனால எனக்கு பிடிக்கல, நீ ஏன்டா என் ஊருக்குள்ளே வர, நாங்கள் அண்ணன் தம்பி மாமா மச்சனை தான்டா இருக்கோன்றது மக்களோட ஸ்டாண்டு. இதுதான் இந்த பூமியோடைய ஸ்டைலு. இதுக்கு நீங்கள் கருத்து சொன்னீங்கன்னு வச்சுக்கோ, அது விஜய் சார் ஸ்டேச்சில் இருக்க ஒருத்தர் கருத்து சொன்னால், இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனையை விஜய் சார் பேசணுன்னே லைம் லைட் நேஷனல் மீடியாவுக்கு போயிடும். தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையாமே, இப்படி நடக்குதாமே, பிரிவினைவாதம் அங்கேயும் வந்துருச்சாமே, இந்த வார்த்தைக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்கள் லைம் லைட்டே கொடுக்கக்கூடாது, அதை நீங்கள் புறம் தள்ளணும். அப்போ அதை பற்றி பேசாமல் இருக்கிறது சாலச்சிறந்து. ஸோ திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு, நம்ம அண்ணன் தம்பிக்கு யாருக்கும் பிரச்சனை இல்லை. இஸ்லாமிய சகோதரன் இன்னும் சொல்கிறான், விளக்கு ஏற்றுங்களேன், அழகாக தானே இருக்குன்றான். கோயில் மேலே விளக்கு ஏற்றா திருவண்ணாமலை நல்லா தானே இருக்குன்றான். இந்து சொந்தங்கள் என்ன சொல்கிறாங்க, கோயிலுக்குள்ளே இருக்கிற தீபத்தை தொட்டு கும்பிட்டு வீட்டில் போய் விளக்கு ஏற்றி கும்பிட்றது தான் எங்கள் பழக்கம். இங்கே ஏற்றணும் அங்கே ஏற்றணும் சண்டை போட்டிங்கன்னா எங்களுக்கு இதில் என்ன பங்கு? நான் வீட்டில் விளக்கு ஏற்றி பட்டாசு வெடிச்சிட்டு சாமி கும்பிட்றேன், கேசரி வச்சு முருகர் படைக்கிறேன், நம்ம இருக்கிறோம். எங்கள் பஞ்சாயத்துக்குள்ளே நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். வீட்டில் செஞ்ச கேசரி முதல்ல கொண்டு போய் கொடுத்தது அவர் வீட்டுக்கு தான். நாளைக்கு ரம்ஜான் வந்தால் நோம்பு கொஞ்சம் எடுத்துகிட்டு அவர் வரப்போகிறது முதல்ல நம்ம வீட்டுக்கு தான். எங்களுக்குள்ள ஒரு பிரிவினாதல் இல்லும் போது நீங்கள் ஒரு கதையை கட்டுறீங்கன்னா உங்களுக்கு லைம்லைட் கொடுக்குறது எங்கள் வேலையா? சரி சரி, இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு நிலைப்பாடு, சரி இதை லைம்லைட்டில் கொண்டு வரக்கூடாதுன்னு தவிர்க்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாலுமே இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. இப்போ யூஜிசியிலேருந்து சொல்லியிருந்தாங்க, மும்மொழி கொள்கையை வந்து பல்கலைக்கழகங்களில் பண்ணணும் அப்படின்னு ஒரு கடிதம் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ஊழல் லஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ திமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவர் மேலே அந்த ஒரு இடி வந்து ஒரு பெரிய கேஸ் கொடுத்துருந்தாங்க, தொடர்ந்து கடிதம் கொடுக்குறாங்க, அதில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பொதுவாக முக்கியமாக திமுகவை எதிர்க்கக்கூடிய தாவேகா இதை இன்னும் கையில் எடுத்து இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கலாம். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் மிஸ் பண்ணுறாங்களே, இந்த இடத்துலலாம் வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாங்களே? இல்லை, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து விஜய் சார் பேசுறதுல ஒரு ஸ்டைல் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ ஒரு சின்ன சேனல், ஒரு பப்ளிக் பைட் எடுக்கிற சேனலாக இருந்தாலும் சரி, இல்லை ஆகச்சிறந்த ஊடகவியலாளர்களுடைய மக்களுடைய பல்ஸை பேசக்கூடிய சேனலாக இருந்தாலும் சரி, இல்லை அரசியல் தலைவர்களுடைய பேச்சுக்கள், இல்லை அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாலும் சரி, இது எல்லாத்துக்கும் விஜய் சார் பதில் சொல்கிறார். எதுக்கும் பதில் சொல்லாமல் போகிறதில்ல. ஆனால் நம்ம எதிர்பார்க்குற ஃபார்மேட்டில் சொல்ல, அவர் எங்கெங்கெல்லாம் மக்கள் நிகழ்வு சந்திக்கிறாரோ, மக்களை சந்திக்கும் போது அதுக்கு முன்னாடி 4 மாதம் கேப் இருந்தால் கூட எல்லாத்தையும் எடுத்து பேசுகிறார், எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறார். ஆனால் அது காலம் தாழ்த்தின மாதிரி அந்த அவசரமே இல்லை. இவங்க அவசரத்தை இந்த ஹாட் கேக் இவங்க வச்சு அறுவடை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போ என்னோட அடிப்படையில் ஒரு கேள்வி, நீங்கள் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். தீர்வோ இல்லை கருத்தோ சொல்கிறாங்கல்ல, இந்த கருத்தால் ஏதாவது ஒன்று மாறிச்சு, ஒன்றே ஒன்று உருப்பிட்டுச்சுன்னு சொல்லுங்களேன். எந்த பிரச்சனை வந்தாலும் ஒருத்தர் ஒரு 10 பேர் கூப்பிட்டு மைக் செட் போட்டு உட்காந்துக்குவார். ஒருத்தர் ஏர்போர்ட்டாக ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு, இன்னொருத்தர் பஸ் ஏறி ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு, இன்னொருத்தர் அரசு வேலை மீடியா பைட் கொடுக்குறாரு. இவங்க பேசுறதுனால ஒரே ஒரு தீர்வு எனக்கு வந்ததா சொல்லுங்களேன். இவங்க பேசுறத சொல்லல சார். இப்போ நீங்க ஹாட் கேக்குக்கு பதில் வேணும்னு சொல்றீங்கல்ல, நான் தீர்வு பத்தி நான் சொல்றேன். மாவட்ட செயலாளர்கள் உள்ள இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த மாவட்டத்துல அந்த இடத்துல ஒரு போராட்டம் பண்ணலாம், அது மூலமா ஒரு கண்டனம் தெரிவிக்கலாம், அது மூலமா மாற்றம் வந்திருக்கு, பல சட்டங்கள் மாற்றப்பட்டு இதுக்கெல்லாம் நடக்குது. இங்க அவரோட ஸ்டாண்ட் வந்து இங்க வரைக்கும் எதிரொலிக்கும்ல. இல்ல நான் சொல்றேன்னா, அங்க நீங்க சொல்லக்கூடிய மாதிரியான போராட்டங்கள் நடத்த வேண்டியது, அது ஒரு மீனவ பிரச்சனைக்கா இருக்கலாம், ஒரு மாணவியோட பிரச்சனையா இருக்கலாம், இதற்கு
சமூகத்திற்கான பிரச்சனைகளில் தாவேக்கா முன்னெடுக்கிறாங்க, போராட்டங்கள் நடத்துகிறாங்க. ஆனால் when it comes to policy matters, இந்த பாலிசியில் நீங்கள் ஒரு போராட்டமோ ஒரு ப்ரெஸ் மீட்டோ தீர்வாகாது. இதற்கு தீர்வுன்றது சட்டம் ஏற்றுவதே இருந்தால் இந்த பிரச்சனைகள் வர இடத்த நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். நான் அதான் சொன்ன, முதல்ல பிரச்சனையோட சோர்ஸை பாருங்கள், ஃபைனலாக அந்த பிரச்சனைக்கான தீர்வை சொல்யூஷனை பாருங்கள். நடுவுலையே இவங்க பீட்டிங் அரவுண்ட் புஷ் பண்ணுவாங்க, சும்மா உள்ளாடி பேரோட்டமாக அரசியல் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், எலெக்ஷன் வரும்போது இல்லை ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக போச்சுன்னா ஒருத்தர் நாட்டை பாதுகாக்கிறேன்னு பேசுவார், இன்னொருத்தர் மொழியை பாதுகாக்கிறேன்னு பேசுவார். சம்மந்தமே இல்லாமல் இந்திய எதிர்ப்பு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, சம்மந்தமே இல்லாமல் இவங்க சுயமரியாதை பேசுவாங்க. ஆனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அமைச்சர், அவரோட வயசு கம்மியாக இருக்கிற ஒரு அமைச்சர் காலில் போய் விழுவார். ஸோ இவங்களுக்கு இதெல்லாம் ஒரு டெம்ப்ளேட்டாக மாறி போச்சு. இப்போ நாளைக்கு யூஜிசி எடுத்துகிட்டு மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கைன்னு வாங்க. இதில் என்னன்னா, திஸ் இஸ் நத்திங் பட் போலரைசிங் த ஓட்டர்ஸ். மும்மொழிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மக்களை ஒரு பக்கம் போலரைஸ் பண்ணிக்கிறதோ, அதுக்கு எதிராக இருக்கிற மக்களை இன்னொரு சைடு போலரைஸ் பண்ணிக்கிறதோ, எப்படி நான் இதுக்கு முன்னாடி சொன்ன 2 குழுக்கள் 2 கட்சிகளெல்லாம் பேக் பண்ணி 2 சமூகங்களை ஓட் பேங்காக மாற்ற ட்ரை பண்ணுறாங்க, அதே போல் இந்த இடத்துலையும் ஒரு பாலிசி மேட்டராக இதை பார்க்காம இதை ஒரு ஓட் பாலிட்டிக்ஸாக பார்ப்பாங்க. இது வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை முறை இந்த இடத்துல இந்த மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கை பிரச்சனை வந்திருக்கு? 1960 காலகட்டத்திலேயே இந்த பிரச்சனையை பேசி தான் திமுக ஆட்சிக்கு வந்தாங்க, உண்மையா இல்லையா? எத்தனை முறை திமுக இல்லையேல் மத்தியில் ஆட்சி இல்லைன்ற நிலைமை இருந்தது? நீங்கள் சொல்லுங்க. 2000 2014 வரைக்கும் திமுக பேக்டு கவர்மெண்ட் வாஸ் த யூனியன் கவர்மெண்ட்டுங்க. 2000 2004 பாஜக அரசாங்கமோ, 2004 2014 வரைக்கும் காங்கிரஸ் அரசாங்கமோ திமுக அரசாங்கத்தோட சப்போர்ட் விட்ரா பண்ணால் ஆட்சி கலை. கரெக்டா? எப்போ போராட்டம் பண்ணீங்க? இதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு இந்த மும்மொழி கொள்கையில் தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது, கச்சத்தீவை மீட்டே ஆகணும். இந்த நீட்டு, சிஏஏ, என்ஆர்சி இதெல்லாம் இங்கே வந்துடவே கூடாதுன்னு போராட்டம் பண்ணியிருக்கணுமா? பண்ணல. ஆனால் இதில் ஒரு விளையாட்டை சொல்லவா, இந்த சிஏஏ, என்ஆர்சி, நீட்டு, கச்சத்தீவு இது எல்லாத்தையும் கொடுக்கும்போது திமுக தான் கூட்டணியில் இருந்தாங்க. பாருங்கள் ஐரனியை, போராட்டம் பண்ணியிருக்கலாம், அவங்க கூட்டணியில் இருந்தபோது அதை டிமாண்ட் பண்ணி கொடுக்கலன்னா உன் ஆட்சி நாளை காலை இல்லை, அப்படி கமாண்டை வச்சுக்கிட்டு அதை பண்ணாமல் மட்டும் விட்டதோடு இல்லாமல் அவங்க தார பார்த்தது அவங்க தான். கச்சத்தீவு தார பார்க்கும் போது இந்திரா காந்தி கூட கூட்டணியில் இருக்கிறாரு, சிஏஎன்ஆர்சி பாஜக கொண்டு வரும்போது கூட்டணியில் இருக்கிறாரு, நீட்டு கொண்டு வரும்போது கூட்டணியில் இருக்கிறாரு. எப்படி ஒருத்தரால் இருக்க முடியும்? எப்படி 2 இடத்துலையும் ஒரே இடத்துல கேரம் போர்டு விளையாட முடியும்? நீட்டு வேணான்னு சொல்லி 2017 போராட்டம் பண்ணுறது திமுக, நீட்டு வேணும்னு சொல்லி போராட்டத்துக்கு எதிராக கேஸில் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடத்துறது திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் சார்ந்த வக்கீல். நீட்டை கொண்டு வந்தது திமுக, நீட்டை இங்கே அரசியலில் ஏற்றுறது திமுக. இன்னைக்கு திமுக நீட்டு வேணான்னு சொல்லுது. முரணை பார்த்தீங்களா? இவங்களுக்கு இதெல்லாம் டெம்ப்ளேட் கார்ட்ஸ். இப்போ ஊழல்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, 2018 இந்த ஆளுநர் பற்றி திமுக ஸ்டேட்மெண்ட் என்ன? ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னர் எதுக்குன்னு கேட்டாங்க தானே. ஆனால் 2018 நீங்கள் ஆளுநர் மாளிகை ஏறி போய் தான் அதிமுக அமைச்சர்கள் மேலே குற்றப்பத்திரிக்கை வச்சிங்களா இல்லையா? 21 ஆட்சி எங்களுக்கு அமைஞ்சோடனே நாங்கள் இவங்களை ப்ராசிக்யூட் பண்ணுவோன்னு சொன்னீங்களா இல்லையா? எத்தனை பேரை ப்ராசிக்யூட் பண்ணீங்க? பண்ணலை. மாற்றா என்ன தெரியுமா காமெடி? அந்த கேபினெட்டில் இருந்து 8 பேரை கூட்டிட்டு வந்து திமுக கேபினெட்டில் வச்சுக்கிட்டு. இப்போ புரியுதுங்களா இவங்களுக்குள்ளே இருக்கிற முரணு? இன்னைக்கு ஒரு முனிசிபாலிட்டி ஊழலாக இருக்கட்டும், இல்லை கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம்ஸாக இருக்கட்டும், என்னைக்கு அஇஅதிமுக பாஜக அதை பெருசாக பேசுகிறாங்க? இங்கே இடி ரைடு டாஸ்மாக்கு வந்தோடனே முதல்வர் நித்தி ஆயோக்கு போகிறார். இந்த இடத்துல இடி ரைடு இந்த கேஸுக்கு வந்தோடனே ஒரு அமைச்சருடைய மகன் எம்பி போய் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்க்குறாரு. நீங்கள் தான் போக மாட்டீங்களா? உங்களுக்கு பிடிக்காது இல்லை? ஏன் கேஸ் வந்தால் மட்டும் அன்னன்னைக்கு சாயந்தரம் போகிறீங்க? ஒரு 4 நாள் விட்டு கூட போகிறது இல்லைங்க. இப்போ இதை நம்ம பார்க்கவே இல்லையா? நம்ம யாரும் நம்ம எல்லோரும் கண்ண மூடிட்டு இருக்கோமா? நம்மளுடைய கட்சி நிலைப்பாட்டெலாம் ஒரு பக்கம் வைங்கம்மா. நான் கேட்குறேன், நம்ம எல்லாரும் இந்த சமூகத்தில் அடுத்த தலைமுறை நம்ம தான் இந்த நாட்டை டிசைன் பண்ண போகிறோம். இந்த ஓட் பேங்க் தான் இந்த நாட்டை வழிநடத்த போகுது. இந்த நாட்டில் உங்களுக்கு என்ன பாலிசி இருக்குது? தமிழகத்துக்கு ஒரு எஜுகேஷனல் பாலிசி, போன ஜென்ரேஷன் வரைக்கும் படித்த இன்ஜினியரிங் காலேஜுக்கு இன்றைக்கி இவ்வளோ இன்ஜினியர் இருக்கான், அவனுக்கு என்ன வேலை வாய்ப்பு வச்சுருக்கீங்க? வழி கிடையாது. நாளைக்கு ஏஐ உள்ளே வந்ததுன்னா இன்றைக்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க இன்ஜினியருக்கே வேலை போயிடும். அப்போ கட்டி வச்சு ஐடி பார்க்க யாருக்கு வாடகை கூட போகிறீங்க? படித்து வச்சு இன்ஜினியருக்கு என்ன வேலை கொடுக்க போகிறீங்க? இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கிற இன்கம் டேக்ஸோ வருமானமோ அந்நிய செலவுனே நாளைக்கு இல்லை. அப்போ எஜுகேஷன் கோர்ஸில் நீங்கள் என்ன மாற்றிருக்கீங்க? ஏஐயோ செமிகண்டக்டரோ என்ன கொண்டு வந்திருக்கீங்க? சரி, இன்னைக்கு கொண்டு வரல, 2035 இது இருக்கும். வேர் இஸ் த பாலிசி? விஷனே இல்லை இந்த அரசாங்கத்துக்கிட்ட. இதை கேட்கவே இல்லை எதிர்கட்சி. இங்கே வர இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அங்கே போகுது. ஒரு 55 வேலைங்க ஒரு ஷூ கம்பெனியில், அதுக்கு 5500 பட்டதாரிகள் நிற்கிறான் பொச்சம்பள்ளியில், கிருஷ்ணகிரியில். அவன் பாவம் பார்த்து 80 பேர் வேலைக்கு எடுக்கிறான்.
வேலையில்லா திண்டாட்டத்தோட கொடூரத்தை நீங்கள் என்னன்னு பாருங்கள். இன்னைக்கு கிக் எக்கானமி பிரச்சனையாக இருக்குது. படித்தவன் எம்பிபிஎஸ் முடித்த டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணால் வருமானம் பத்தலைன்னு சாப்பாடு டெலிவரி பண்ணுறான், நடக்குது. இப்போ தீர்வு என்ன கேட்டால் இவங்க மும்மொழினுவாங்களாம், இவங்க இருமொழினுவாங்களாம், இவங்க விலைக்கு ஏற்றுன்னுவாங்களாம், இவங்க அணைன்னுவாங்களாம். இதை உட்காந்து நாங்கள் ஒன்றுன்னு தெரியாமல் இவங்களுக்கு ஓட்டு போடுவோமா? ஒரு தப்புக்கு பின்னாடி நீங்கள் தான் இருக்கீங்க. இன்றைக்கி சிறுபான்மையினருக்கு நாங்கள் தான் காவலில் திமுக சொன்னால் சிஏஏ என்ஆர்சிக்கு கையெழுத்து போட்டது யார்? யார் சட்டமன்றத்தில் சிறுபான்மையினரை கொச்சப்படுத்தும் வகையில் இஸ்லாமிய தீவிரவாதன்ற வார்த்தையை முதல்ல பிரயோகப்படுத்தினது? இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரமலான் நோம்புல பீச்சில் அவங்கள நோம்பு திறக்க விட முடியாது, தெரியுமா? மற்ற எல்லாரும் விழா கொண்டாடுறோம்ல, என்ன பாவம் பண்ணாங்க? இதுதான் சிறுபான்மையின் காவலர்களா? இருந்து இப்போ கொண்டு வரீங்க நீங்கள் லேப்டாப் திட்டத்தை பள்ளி மாணவர்களுக்கு என்ன சொன்னீங்க? லேப்டாப்பை நிறுத்தி டேபு தரீங்க, லேப்டாப்பும் தரல டேபும் தரல. இப்போ ஏன் கல்லூரி மாணவர்கள் லேப்டாப் தரீங்கன்னா கல்லூரி மாணவர்களுக்கு ஓட்டு இருக்கான், பள்ளி மாணவர்களுக்கு ஓட்டு இல்லையா, இவங்க இதை வாங்கி வந்து ஓட்டு போட்டுருவாங்களாம். அதுலயும் பல விமர்சனங்கள் இருக்கு. முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்படியேங்க இவங்க நம்மளை முதல்ல இழிவாக நடத்துறாங்க பாருங்க. இவங்களோட இந்த மன்னர் போக்க பார்த்தீங்கன்னா ஓட்டா மட்டுமே நம்மளை மக்களை பார்க்குறது. அதனோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு அரசியல் புரிவு இல்லாமல் ஒரு கும்பல் இருக்கான். அவன் எல்லா கட்சியிலும் இருக்கிறான். அவனை அரசியல் மயப்படுத்துறது, அவனை திருத்துறதுமே பெரும் வேலையாக இருக்க கட்சிகளுக்கு. இந்த பிரச்சனைகளுக்கு காரணமே இந்த 75 ஆண்டு கால ஆட்சிகள், இவங்களுடைய ஊழல் மலிந்த ஆட்சிகள், மக்களை வெறும் ஓட் பேங்காக பார்த்து இப்படி வச்சிருக்கிற மலிவான அரசியல் நான் குற்றம் சாட்டு. இப்போ இது எல்லாத்துக்குமான தீர்வாக நீங்கள் போவீங்களா? பாலிசி நோக்கி போவீங்களா? தமிழகத்தில் ஒரு சிறப்பான கட்சி ஆட்சிக்கு வந்து அந்த கட்சியோட கூட்டணியில் ஒன்றியத்தில் ஒரு ஆட்சி வந்தால் இவங்களால இதை பண்ண முடியும். நான் சொல்கிற திமுக இதே வார்த்தை அவன் சொல்கிறேன், நாங்கள் வந்தால் பண்ண மாட்டோம், பண்ணிட்டு ஒழிக்க மாட்டோம். கொண்டு வந்த நீ ஏன் ஒழிக்கிற? கச்சத்தீவை தாரவாத்தை நீ அதை பற்றி பேசுகிற? அப்போ நான் பதில் சொல்கிறேன், நீ வா, புதுசாக ஒருத்தனுக்கு இடம் கொடுப்போம், அவன் ஃபைட் பண்ணட்டும், அவன் கொண்டு வரட்டும் மாநிலத்தில் சுயாட்சியும் மத்தியில் கூட்டாட்சியும். அது தீர்வாக இருக்கவாத ஒரு வாய்ப்பு இருக்கே. உங்களுக்கு தான் சான்ஸ் கொடுத்துட்டுமே. இன்னைக்கு வரைக்கும் ஒரு இளைஞருக்கு மாநாடுன்னு அறிவிச்சு வெள்ளி சிம்மாசனம் போட்டு உட்காடுறீங்க. மன்னர் மனப்பான்மை இல்லைன்னு சொல்கிறீங்களா? குறுநில மன்னர்களை ஒருங்கிணைக்கும் மாமன்னராக நீங்கள் இல்லையா? அதுக்கு பேர் அரியாசனம் வேறு வச்சுக்கிறாங்க. எல்லாரும் சமம்ன்ற இடத்துல சீஃப் மினிஸ்டர்னா என்னங்க? ஃபர்ஸ்ட் அமங் த ஈக்குவல்ஸ். இவங்க எல்லாருக்கும் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் கவர்னரோ பிரசிடென்ட்டோ கூப்பிட்டாக்க எல்லாரும் போக முடியாது, ஒருத்தர் போகணும், அவ்வளோதானேங்க. நம்ம ஓட்டு போட்டோம் தானேங்க, 5 வருஷத்துக்கு ஓட்டு மாற்ற போகிறோம் தானேங்க. அதுக்குள்ளே எப்படிங்க இவ்வளோ ஒரு நான் மன்னர், என் மகன் இளவரசன், அடுத்த இளவரசன் கிரீஷில் விளையாடிட்டு இருக்கிறார். அப்போ இவங்களை கேள்வி கேட்கணும், இவங்களை மாற்றணும், இவங்க செட் பண்ணுற அரசியல் டிஸ்குள்ள போகவே கூடாது. தீர்வு இருக்குன்னா அந்த தீர்வை பேசலாம். நீங்கள் கவின் கொலைக்கு வருவீங்க. கவின் கொலைக்கு இத்தனை வருஷமாக யார் தண்டனை சட்டம் போட்டிங்க? ஆணவ கேட்டால் கொலைக்கு சட்டம் இல்லையா, தெரியாதுன்னு கேட்பாங்க. நான் கேட்குறேன், ஜாதி ஆணவத்தை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? வாயில் கத்தி வச்சுட்டு நான் இந்த ஜாதி நான் அந்த ஜாதி வீடியோ போடுறான்ல, இவனை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆணவத்தில் ஒருத்தர் இருந்தால் அவனுக்கு நான் அரெஸ்ட் பண்ணுவேன், இல்லை அட்லீஸ்ட் அவன் மேலே ஒரு பிளாக் மார்க் வைப்பேன். நாளைக்கு நீ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத வருவில்ல, அன்னைக்கு பாரு ஒரு சட்டம் போடலாமா? யார் போட்டா? ஒன்றியத்தில் இத்தனை வருஷம் ஆண்டவங்க போட்டாங்களா? மாநிலத்தில் இத்தனை வருஷம் ஆண்டவங்க போட்டாங்களா? இதை போட்ட சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியிருக்கலாமே. அந்த ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு வெர்டிக்ட்டுக்கு பெண்டிங். தாவேக்கு அதுக்கு கேஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுங்கன்னு அது பெண்டிங்கில் நிற்கிது. சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செய்யலைன்னா விஷாகா கைட்லைன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒர்க் பிளேஸில் விமன் ஹராஸ்மெண்ட்டுக்கு எதிராக. அதுவும் இதே மாதிரி தான் தண்டனை சட்டம் போடவே இல்லை, அவங்களே விஷாகா கைட்லைன்ஸ் ஒன்று எழுதி கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு கைட்லைன்ஸை கொடுங்க. அப்படி அவங்க கொடுத்து இவங்க நிறைவேற்றலைன்னா இன்னொரு 4 மாதத்தில் நாங்கள் நிறைவேற்றுறோம். இது தீர்வா? இங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு சமூகத்துக்கு சார்பாக பேசி இன்னொரு சமூகத்தில் இருக்க தவறு பண்ண ஒருத்தன், பாதிக்கப்பட்ட ஒருத்தன், நீங்கள் இது ஒரு க்ரைமாக பார்த்து பாதிக்கப்பட்டவங்க துணை நிற்கணும். அந்த தவறு பண்ண சமூகத்தில் இருக்க எல்லாரும் கெட்டவன், பாதிக்கப்பட்ட சமூகத்தில் இருக்க எல்லாரும் பாவம், நரேஷன் தப்பு. எல்லா சமூகத்திலையும் ஜாதி வேணாங்கன்றவன் தான் மெஜாரிட்டி. நீங்கள் எப்படி இது ஒரு சமூகத்தையே குற்றம் சாட்ட முடியும்? அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷனில் நீங்கள் அமைதியாக இருக்கும். நீங்கள் ஒரு வார்த்தை பேசணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த புல்லுருவிகள் அங்கே பூந்து ஒருத்த மேலே ஒருத்த கல்லடிச்சு இன்னும் 2 பேருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த இடங்கள்ல அமைதி காற்பதே சமூக நல்லிணக்கம். நாளைக்கு இந்த பிரச்சனையை வராமல் பார்க்கணும். இதுக்கு ஒரு காரணமாக இருப்பான்ல, அவனை முடிச்சு விடணும், அவனை தூக்கி உள்ளே போட்டுடணும். அதுக்கு நம்ம ஆட்சிக்கு வரணும். நீங்கள் இருக்கக்கூடிய சமூக நீதி பிரச்சனையிலேருந்து, சமூக பிரச்சனையிலேருந்து, நாளைக்கு வரக்கூடிய பொருளாதார பிரச்சனைலேருந்து எல்லாருக்குமான தீர்வு ஒரு பாலிசி சேஞ்ச். அந்த பாலிசி சேஞ்சை ஆட்சிக்கு வரும்போது தான் கொடுக்க முடியும். அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிற ஒரு கட்சிக்கிட்ட டெய்லி பேசிஸில் பைட்டு கொடுங்கன்னு சொல்கிறது தான் வேடிக்கையாக இருக்குது. டெய்லி பேசிஸில் பைட்டு கொடுக்க வேணாம், ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கலாம், ஓப்பன் ப்ரெஸ் மீட். எல்லா கட்சி தலைவர்களுமே இது வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டில் வந்த ஒரு கட்சி பல பிரபலங்களாக இருக்கிறதுனாலேயே பலர் அதுக்காக ஒரு பெரிய கூட்டம் இருக்காங்க. அவங்க எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. எல்லாருமே வைக்கிற விமர்சனம், ஏன் விஜய் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டார், ஒரு ஓப்பன் ப்ரெஸ் மீட், எல்லாரும் கேட்குற கேள்விக்கு பதில் தயாராக இருக்காலையா, இன்னும் அவர் அதுக்கு தயாராகலையா, அந்த தைரியம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. இல்லைங்க, ப்ரெஸ் மீட் கொடுக்குறவன் இல்லைங்க வீரன், மக்களுக்காக களத்தில் நிற்கிறவன் தான் வீரன். ப்ரெஸ் மீட் கொடுக்க வேணான்னு நான் சொல்லலை.
ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ப்ரெஸ் இந்த ஊடக செட்டப் உருவானதுக்கான காரணமே ஒரு தனிநபர் ஒரு மக்கள்கிட்ட அட்ரஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு தான். அந்த மீடியா ஒர்க்கை தான் அது வந்து முதல்ல வந்து பேசிக் மீடியாவாக இருந்துச்சு, அப்புறம் மாஸ் மீடியாவாக மாறிச்சு, அது பிரிண்ட்டாக இருந்துச்சு, எலக்ட்ரானிக் ஆச்சு, இன்றைக்கி டிஜிட்டல் ஆகிடுச்சு, அதில் சோஷியலாக மாறிடுச்சு. எல்லாருக்கும் ஆக்சஸ் உண்டு. இன்றைக்கி விஜய் சார் ஒரு மக்களுக்கு ஒரு கருத்தை சொல்லணும்னா ஒரு 2 நிமிஷம் வீடியோவோ ஒரு போஸ்ட்டோ போதும், என் மொபைலுக்கும் வந்துடும், உங்கள் மொபைலுக்கும் வந்துடும். இன்னைக்கு மீடியா அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. ஆனா அதுல அவர் பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு. பிரஸ் மீட்ல ஒரு கம்யூனிகேஷன் இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கறேன், எனக்கு கேட்க வேண்டிய கேள்விகளை நான் கேட்கறேன், நீங்க சொல்றீங்க. அந்த மாதிரி ஒரு கலந்துரையாடலா ஒரு கேள்வி பதிலா இருக்கும்போது தானே இன்னும் ஓப்பனா இருக்கும். அவர் ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டாருன்னா அது அவரோட கருத்து மட்டும் தானே. கரெக்ட். முதல் விஷயம் நீங்க கருத்து கேட்டீங்க, அதுக்கு வழிவகை இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். இரண்டாவதா நீங்க கேட்கக்கூடிய அந்த 2 பேரும் பேசக்கூடிய டயலெக்ட் ஒன்று கேட்குறீங்க. இந்த இடத்துல அஜெண்டா இல்லாத, நான் சொல்கிற 90% ஊடகவியலாளர்கள் தங்கமானவங்க, நல்லவங்க, மக்களுக்காக நிற்கிற உங்களை மாதிரி 4ஆம் தூண். அந்த 90% தாண்டி ஒரு 10% அஜெண்டா ட்ரிவனாக இருக்காங்களா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள்? இருக்கிறாங்க. ஏதோ ஒரு கட்சி சார்ந்து அந்த கட்சிக்காக ஜேர்னலிசத்தை அடமானம் வைக்கக்கூடியவங்க சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அது ஒரு துர்பாகியமான ஒரு செயல். இந்த 10 பேரை நீங்கள் யாருன்னு சொல்லி அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அலோவ் பண்ணாமல் இருப்பீங்க. ஆனால் அங்கே 90% பேர் நான் கேட்குறது அதுதாங்க. இப்போ ஒரு குடம் பால் இருக்குது, அதில் 2 துளி விஷம் விழுந்துருச்சுன்னா அதை எப்படி நீங்கள் பிரித்து குடிப்பீங்க? ஸோ இந்த இடத்துல அஜெண்டா ட்ரிவனாக சில பேர் ஜேர்னலிஸ்ட் இருக்கும்போது இதை அட்ரஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா தப்பான கன்வே மக்கள் கொண்டு போய் வாய்ப்புண்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு ஊடகம் அவசியம். அதை தாண்டி மக்கள்கிட்ட சேர்ந்த ஒருத்தருக்கு அது அவசியமா? இன்றைக்கி அந்த பிரச்சனை இருக்குன்னும் போது ஃப்யூச்சரில் அதை அட்ரஸ் பண்ணுவார். அவர் ப்ரெஸ்க்கு வரமாட்டார்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி இந்த பிரச்சனை இருக்குது. 4 மாதத்தில் தேர்தல் இருக்குது. கட்சி ஆரம்பிக்கும் போதே தேர்தலுக்கு ரொம்ப நெருக்கம் தான். ஏன்னா நீங்கள்லாம் 75 வருஷம் 55 வருஷம்னு மார்க்கை முன்னாடி போட்டு நிற்க வச்சுருக்கீங்க. நாங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம். கட்டமைப்புலேருந்து எல்லாத்தையும் உருவாக்கி கொண்டு வரணும். இவ்வளோ வேலைகள் இருக்கும்போது முதல்ல இதை செஞ்சு மக்களுக்கு தவறான ஒரு கருத்து போய் சேர்ந்துடக்கூடாது. அதுக்கான பைபாஸ் பண்ணுறதுக்கு சில வழிகள் இருக்குது. மக்களை சந்திக்கிறதுக்கு நிறைய நேரடி வாய்ப்புகள் இருக்கும்போது அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. நான் திரும்ப தான் சொல்கிறேன், ப்ரெஸ் மீட்டுக்கு வரமாட்டாருன்னு சொல்லலை, வருவார், வரணும். ஆனால் இன்றைக்கி இந்த நேரத்தில் இந்த மீடியாவில் இந்த ஃபார்மேட்டில் பேசணும் நம்ம சொல்ல முடியும். அவருக்குன்னு ஒரு ஃப்ரீ வில் இருக்குது. தவறும் அவர் பேசுகிற எல்லா விஷயங்களும் எல்லா காணொலிகளையும் இப்போ இன்றைக்கி பேச போகிற ஈரோடு மீட்டிங்கும் எல்லா சேனல்லையும் வரப்போகுது. ஸோ அவர் மக்கள் கூட பேசுகிறத நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்க. அந்த கேள்விகளை அவரே அட்ரஸ் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் இன்றைக்கி என்ன கேட்ட கேள்வி கூட மேபி ஒரு அடுத்த மீட்டிங்கில் அட்ரஸ் பண்ணுவார். அப்போ அந்த தெளிவு இருக்குது. அந்த மக்களோட அவர் வந்து ஒரு அக்கௌண்டபிளாக இருக்கிறாருன்னும் போது அதை இந்த ஃபார்மெட்டில் தான் பண்ணணும்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் எனக்கு தெரியல. அப்படி கேட்டால் நான் இன்னும் கேட்பேன், NDTVக்கு எப்போ முதல்ல ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு? கேட்டால் கரப்ஷன் சொல்லுவாரா இல்லையா? கரெக்டாக இல்லையா? ஒரு சாதாரண தமிழ் இன்டர்வியூலேயே சேக்கிர கம்பராமாயணம் அன்றைய முதல்வர் சொன்னாரா இல்லையா? நான் கேட்குறேன், நீங்கள் 2 பேரும் ஏன் தப்பாக கொடுத்தீங்க? எல்லாத்தையும் பண்ணிட முடியாது, பண்ணிடணும்னு அவசியம் கிடையாது. அவங்க கொடுத்ததை ஃபேஸ் பண்ணாங்கன்னு ப்ரெஸ் மீட் தப்பாக பேசுறதுக்கு என்னங்க தைரியம் வேண்டி கிடக்கு? அவங்க தப்பாக பேசுகிறாங்க. நான் என்ன சொல்ல, இன்னைக்கு SIR கேட்டால் இன்னைக்கு துணை முதல்வர் அதுக்கு அகைன்ஸ்டாக பேசுகிறார், தப்பாக பேசுகிறார். அப்ரிவேஷன் தெரியல SIR. அப்போ இப்படி பேசுறதுல என்ன பாயிண்ட்ன்றேன். ஒரு தலைவன் பேசினா மக்களுக்கு கருத்து போய் சேரணும், கரெக்டாக போய் சேரணும். தப்பா பேசுறதுக்கு எதுக்கு நீ ப்ரெஸ் மீட்டுக்கு வர? இந்த மாதிரி தப்பா பேசிடக்கூடாது, அந்த ஒரு நிபந்தனைக்கு ஆளாகிடக்கூடாது. இல்லையே, அப்படினால ஒரு மக்கள்கிட்ட பேசுறாரே. அதான் இந்த மாதிரி மக்கள்கிட்ட பேசும்போதும் ஒன்றும் ரெக்கார்டட் இல்லை. எதிர்பாராம பேசும்போது தானே சார் தவறுகள் நடக்கும். இல்லை எதிர்பாராம பேசும்போது டக்குன்னு ஒன்று கேட்கும்போது நான் அதுதான் கேட்குறேன். இப்படி பண்ணணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு முதல்ல எதிர்கட்சி தலைவரையும் முதல்வரையும் நேஷனல் மீடியாவுக்கு இங்கிலீஷில் அட்ரஸ் பண்ணிட்டு வர சொல்லுங்க. நமக்கு ஹிந்தி வேணாங்க, நமக்கு இங்கிலீஷ் போதும், தமிழ் போதும். இங்கிலீஷில் அட்ரஸ் பண்ணிட்டு வர சொல்லுங்க நேஷனல் மீடியா. இங்கிலீஷ்ல நம்ம தமிழ் போதுமே. இப்போ நீங்கள் ஒன்று சொல்கிறீங்களா, இந்த தமிழ் மட்டும் பத்தாது நம்ம ஊருக்கு, நமக்குள்ளே பேசிக்க தமிழும் மற்றவங்க கூட பேச இங்கிலீஷ் வேணும்னு சொல்கிறது தான் இருமொழி கொள்கை. நம்ம ஒரு மொழி கொள்கையில் இல்லை, ஜப்பான் மாதிரி ஜெர்மனி மாதிரி இருமொழி கொள்கை. மக்கள்கிட்ட பேசுறதுக்கு எதுக்கு நமக்கு அதேதான் தலைவர்கள் மாநிலங்கள்ல இருக்கவங்களுக்கு புரியணும். கேப்பபிலிட்டி, ஐ அம் டாக்கிங் அபௌட் த கேப்பபிலிட்டி. என்ன நீங்கள் பேசுறது எல்லாரும் எல்லாம் பண்ணிட மாட்டாங்க, பண்ணிடணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு நான் வந்து நீங்கள் NDTV கிட்ட பேசி தான் அவனை டிபேட்டில் முதல்வர் உட்காந்தான் நான் சொல்லலை. அவருக்கு வேறு வேலை இருக்குது, அவருக்கு வேறு திறமை இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இவருக்கு உட்காந்தாலும் சொல்லாதீங்க, இவருக்கு வேறு திறமை இருக்குது, இவருக்கு வேறு வேலை இருக்குது. இவர் பேசுறது மக்களை போய் அடையுது. அதை ஒரு 2 ஊடகவியலாளர்கள் ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு தான் உட்காந்துருப்பாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நம்ம வேலை இல்லை. நமக்கு மக்கள் பண்ணியிருக்குன்னு நான் மைண்ட் செட்டில் இருக்கார். ஆனால் மக்களை சந்திப்பார். இந்த பிரச்சனைகள் இருக்குது, அதை நீங்கள் சரி பண்ணுறது வழி இருந்தால் சொல்லுங்கள். ஒரு ஊடகவியலாளராக உங்ககிட்ட இந்த ரிக்வஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லுங்கள். இப்போ அவர் இந்த மாதிரி பிரச்சார கூட்டங்களில் பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்கிறதாகட்டும், இல்லை பிரபலமாக இருக்கிற இடங்களில் பேசுறதாகட்டும், இதெல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட இப்போ நெருக்கமாக இப்போ விஜயகாந்த் அவர்களும் பிரபலமான இடத்துலேருந்து வந்தவர் தான். ஆனால் மக்கள்கிட்ட சீக்கிரமாக போயிட்டாரு. அந்த பிரபல பிம்பம்ங்கிறது இல்லை. நம்ம விஜயகாந்த் அவர்கள், நம்ம அண்ணன், நம்ம அப்பா அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துருச்சு. ஆனால் இவர்கிட்ட அந்த பிரபலம் இருந்துகிட்டே இருக்குது. அதனால தான் ஒரு கூட்டத்தை தாண்டி ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே போக முடியல, அங்கே ஒரு கூட்டம் வந்துருங்கிற பயம் இருக்குது. அடிக்கடி ஒரு வெளில வந்தால் தானே
அந்த பிரபல பிம்பம் உடையும், அவர் அடிக்கடி வரக்கூடாது, அந்த மாஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க இல்லையா? இல்லைங்க, ஆக்சுவலி வந்து விஜய் சாருக்கு எப்படி கேப்டன் வரும்போது எல்லாருமே வந்து அண்ணன்னு பார்த்தாங்களோ, அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற ஜென்சி விஜய் சார் அண்ணனாக பார்க்குறாங்க. அதை தாண்டி தாய்மார்கள், நான் எங்கள் அம்மா உட்பட, எனக்கு அது பெரிய ஆச்சரியம், தம்பியாவோ மகனாவோ பார்க்குறது ஒரு புரிந்துணர்வு இருக்குது. மக்களுக்கும் அவருக்கும் ஒரு ஹார்ட் டு ஹார்ட் ஒரு கனெக்ஷன் இருக்குது. வெளியில் தான் வரணுன்றது வந்து இன்றைக்கி அவசியம். அதுதான் நான் சொல்கிறேன், 1960 அரசியல் பண்ணது வேறு களம். 75 இந்த எமர்ஜென்சி காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா திமுகலையே உடன்பிறப்புக்கு கடிதம் கட்டுரை எழுதுவாங்க, கல்யாண மேடைகளில் அரசியல் பேசுவாங்க. அதை தொடர்ந்து வந்து வேறு வேறு காலகட்டங்களில் வேறு மீடியா வந்தது. ஒரு பாயிண்டில் திமுக அதிமுக 2 பேரும் சேட்டலைட் சேனல் வச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி எல்லா கட்சிக்காரங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாங்க. இவால்வ் ஆகிட்டே இருக்கும்போது இன்றைக்கி ஒரு சேனல் கூட மக்களுக்கு அவசியப்படலை. இன்றைக்கி ஒரு மொபைல் வந்து என்னுடைய பர்சனல் ஸ்பேஸ். அந்த பர்சனல் ஸ்பேஸில் என்னால் விஜய் சாரை ஃபாலோ பண்ண முடியும், அவர் கருத்தை உள்வாங்க முடியும் போது வி ஆர் இவால்விங் ஆஸ் பப்ளிக், ஆஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வாலண்டியர்ஸ் ஆர் ஓட்டர்ஸ். நாங்கள் இவால்வ் ஆகிறோம். அந்த புரியல் அந்த தலைவனுக்கு இருக்கும், போன ஜென்ரேஷன் தலைவர்களுக்கு இருக்காது. நம்ம போன ஜென்ரேஷன் மைண்ட் செட்லேருந்து பார்க்கும்போது தவறாக தெரியும். நீங்கள் இந்த ஜென்ரேஷன் உங்களுக்கு கால வச்சு பாருங்கள், திஸ் இஸ் ஃபியூச்சர். இதன் மூலமாகவே ஒருத்தர் பேசக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. அது நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்த கட்டங்கள். நம்ம இல்லை நான் சொல்கிறது விஜய் சார் மட்டும் இல்லை, பாலிடிக்ஸாகவே திஸ் வில் இவால்வ். ஒரு பாயிண்டில் வாக்காளர்கள் அவங்க பிரச்சனைகளை தலைவர்களோட நேரில் விவாதிக்கிற நிலைமை வரும் பாரு. அந்த நாள் தொலை தூரத்தில் இல்லை. நம்ம இவால்வ் ஆகிட்டு இருக்கும்போது திரும்ப எழுதிட்டு போய் இவரும் காலையில் எழுந்து உடன்பிறப்பு கடிதம் எழுதணும்னு சொன்னால் என்ன லாஜிக்? வி ஆர் எவால்விங். புதுசாக இருக்குது, அதனால் புரியலன்னு சொல்கிறேன். சரி, இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல இறுதியாக ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, அவர் எந்த அளவுக்கு நீங்கள் திமுகவை அட்டாக் பண்ணுறீங்க, இல்லை அவங்களோட பிரச்சனைகள் அவங்க செஞ்ச தவறுகளை சுட்டி காட்ட முடியுதோ அதே அளவுக்கு பாஜக விமர்சனம் செய்யறது இல்லை. ஒரு மறைமுக போக்காவும் இல்லை ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லிடணும், பாஜகவை சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக ஏதோ ஒரு சில விஷயங்களை மட்டும் மென்ஷன் பண்ணுறாரு. ஏன்னா அதற்கு பின்னாடி ஒருவேளை அவங்க கூட்டணி சேர வாய்ப்பு இருக்குது அதிமுக கூட இன்னும் வர மாதங்களில். ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஒரு முக்கிய பங்காக இருக்கும், அது ஒரு பெரிய பலம் சேர்க்கும். அதனால அவங்க பாஜகவை அந்த அளவுக்கு எதிர்க்கிறது கிடையாது, திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சு போகுது. அதற்கு பின்னாடி ஏதாவது காரணங்கள் இருக்கா? இல்லைங்க, அடிப்படையில் முதல்ல இந்த கூட்டணிக்கு பதில் சொல்லிடுறேன். பாஜகவில் சேர்ந்த சில தலைவர்கள், அண்ணாமலை அண்ணன் போன்றவங்க, அப்புறம் வந்து அஇஅதிமுகவில் அண்ணன் எடப்பாடியார் போன்றவங்க வந்து இந்த கரூர் துயரத்துக்கு அப்புறமா விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. ஆக்சுவலி அவங்க விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணல, நியாயத்து பக்கம் நின்னாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, பாதுகாப்பு குறைபாடு இருக்குது, ஒரு லேப்ஸ் இருக்குது, அந்த இடத்துல ஏன் இப்படிலாம் பண்ணீங்க, அதில் தாவேக்கா அப்படி நீங்கள் குற்றம் சொல்ல முடியும்னா அவங்க நியாயத்தை பேசினாங்க. உடனே இவங்க திமுகவோட நரேஷன் தான் அஇஅதிமுக கூட்டணி போகுது, பாஜக கூட்டணி போகுது, அதனால் இப்படி பேசுகிறாங்கன்னு சட்டமன்றத்தில் சொன்னார் முதல்வர். எல்லாத்தையுமே தாவேக்கா விஷயத்தில் கூட்டணி கணக்காக மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கார் முதல்வருக்கு ஒரு பிரச்சனை. திமுகவுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, எப்படியாவது தாவேக்கா கூட்டணி போயிடக்கூடாது. தாவேக்கா யாராவது கூட கூட்டணி போய்ட்டால் ஸ்வீப் அடிச்சிடும். தாவேக்கா கிட்ட மக்களுடைய வரவேற்பு இருக்குது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பார்ட்டியாக இருந்தால் அது ஸ்வீப் அடிச்சிடும், அது தனக்கு பாதிப்புன்ற ஒரே நிலைப்பாட்டில் தாவேக்கா யார் கூட கூட்டணி போயிடக்கூடாதுன்றதுல ஆரம்பத்துலேருந்து திமுக பயத்தோட அச்சத்தோடு இருக்குது. அதே போல் இந்த கூட்டணி விவகாரங்களில் காவேக்கா அந்த கரூர் முத்தவரை முடிஞ்சு அவங்க மௌனம் கலைக்கும் போது, கரூர் பிரச்சனைக்கு முன்னாடி நாங்கள் எந்த நிலைப்பாட்டில் இருந்தோமோ, அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக, இவங்களோட இன்றும் இல்லை என்றும் இல்லை தொடர்புன்னு சொல்லி அதை செயற்குள்ள ரெசல்யூஷனாக போட்ட ஒரே கட்சி தாவேக்கா. இன்னைக்கு திமுக சொல்கிறாங்களே போட்டதே கிடையாது, சனாதனத்தை எதிர்க்கிறாங்களே, அவங்களோட ரெசல்யூஷன் அது கிடையாது. தாவேக்கா அதை பைலாவாக போட்டாங்க. ஸோ எங்களுக்கு திமுக அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரினா அவங்களை புறந்தள்ளியாச்சு. இப்போவும் இதையே பேசிக்கிட்டு இருக்கிறது காரணம் அது ஒரு நரேஷன். எப்படியாவது தமிழகத்துக்குள்ளே திமுக அரசியலே கிடையாதுங்க, பாஜக வந்துடும் சொல்லி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதவே எக்ஸ்டெண்ட் பண்ணி விஜய் சார் வந்தாலும் பாஜக வந்துடும், இல்லை விஜய் சார் பாஜக ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்காக நடக்கிறது. துளியும் கிஞ்சிற்றும் உண்மை கிடையாது. இவங்களுக்கு அரசியலோ இல்லை ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத ஒரே காரணத்தால் மற்றவங்களை வஞ்சிக்கிறது, மற்றது இப்போ இப்படி பேசுகிறதே அரசியலாக இருக்குது. உண்மையில் பாஜகவுக்கு பி டீம்னு ஒன்று வந்தால் திமுக தான். என்ஆர்சி சிஏ யாருக்கு கையெழுத்து போட்டது? பாஜக கூட கூட்டணியிலேருந்து. 2002 குஜராத் கலவரம் நடக்கும்போது கூட்டணியிலேருந்து முட்டு கொடுத்தது யார்? இப்போ ரீசெண்டாக வரைக்கும் இங்கே இடி வந்தாங்க ஓடி போகிறதெல்லாம் கணக்கு போட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அடிப்படையில் முதல் விஷயம், மாநில உரிமை, மாநில சுயாட்சி பேசுகிறவங்க யார்? ஆனால் அந்த மாநில உரிமைகளை விட்டு கொடுத்து அதை திரும்ப அடகு வச்சதை மூட்டாமல் இருக்கிறது யார்? கல்வி எப்போ மாநில உரிமை வந்து போச்சுங்க? எத்தனை வாய்ப்பு இருந்துச்சு அதை மூட்டுறதுக்கு? 2014 திரும்ப அதே இடத்த கோட் பண்ணுறேன். கச்சத்தீவை மீட்கும் போதே கல்வி உரிமை மீட்டிருக்கலாமா இல்லையா? அதை யார் தாரவாத்தது? இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஒரு ஃபினான்ஸ் கமிஷனில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பர்சன்டேஜ் கேட்குறதா இருக்கட்டும், இல்லை அது ஒரு பர்மனன்ட் பாடியாக மாற்றுறது, எந்த பிரச்சனை எடுத்திங்கனாலும் இதில் ஒரு நாள் வாய்ப்பு இருந்துச்சு. அது ஹிந்தியோடைய மும்மொழி இருமொழி கொள்கை பிரச்சனையாக இருக்கட்டும், கச்சத்தீவாக இருக்கட்டும், வாட்ஸோ எவர், திமுக அதில் ஒரு வாய்ப்பு இருக்குது.
இதை எல்லாத்தையும் தாரவாத்த திமுக அதை அரசியல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல திமுக எப்படி கேள்வி கேட்காம இருக்க முடியும்? நீங்கள் அஇஅதிமுக திமுக கேள்வி கேட்கணும்னு பார்த்தா நான் திமுகன்னு சொல்லுவேன். அங்கே இருந்த அதே பிரச்சனைகள் இங்கே இன்னும் பெருசாக நடக்குது. நீங்கள் பொள்ளாச்சி பாலியல் குற்றம் சொன்னீங்கன்னா நீங்கள் இங்கே அரக்கோணம் எடுத்து பாருங்கள். அங்கே நீங்கள் 4 ரேப் கேஸ் சொன்னீங்கன்னா இங்கே நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்து பாருங்கள். அங்கே தூத்துக்குடி துப்பாக்கி சூடு எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தூய்மை பணியாளர்கள் பாருங்கள். அந்த இடத்துல போலீஸ் அட்ராசிட்டியில் ஜெயராஜு ஃபீனிக்ஸ் இறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் அஜித்குமார் கொலை வழக்க பாருங்கள். அவங்கலேருந்து இவங்க எங்கே மாற்றமும் இல்லை. ஸோ முதல்ல இவங்க சொன்ன மாற்றமே இவங்க இல்லை. ரெண்டாவது, அவங்க ஆட்சியில் இருந்த தவறுகள், அது கொடநாடு கொலை வழக்காக இருக்கட்டும், இல்லை அம்மையார் ஜெயலலிதா மரணத்துக்கு போட்ட அந்த ஒரு நபர் ஆணையமாக இருக்கட்டும், இல்லை தூத்துக்குடி துப்பாக்கி சூடு போட்ட ஒரு நபர் ஆணையத்தோட தீர்ப்பாக இருக்கும், எது வெளியில் வந்தது, எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க? இவங்க ஆளுநர்கிட்ட போய் கொடுத்த அந்த ஒரு குற்றச்சாட்டையாவது இவங்க கமிஷன் போட்டாங்களா? ஸோ இவங்க அவங்க பண்ண தப்புகளை சரி பண்ண போகிறோன்னு சொன்னதையும் பண்ணலை. அதே தப்புகள் இன்னும் பெருசாக நடக்குதுன்னு குறைக்கல. 10 குறைக்கு புதுசாக வருது. 20 வருஷமாக இல்லாத கள்ளச்சாராய மரணங்கள் தமிழகத்தில் 2 இடத்துல தொடர்ச்சியாக நடக்குது. அதுக்கு நிவாரண நிதியெலாம் கொடுக்குறான். கொழுப்படுத்து சாராயம் குடிச்ச ஒருத்தனுக்கு நிவாரண நிதி கேட்டுக்கங்க கொடுமை. இந்த தவறுகள் நடந்துகிட்டே இருக்கும்போது இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல அஇஅதிமுக விமர்சிக்கிறது, திமுக அதிகம் விமர்சிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதே தான் பாஜகவும். முதல் விஷயம், இது ஒரு மாநில தேர்தல். இன்னைக்கு இங்கே யாரை நீக்கணுன்றது தேவை. பாஜகவுக்கு தமிழகத்துக்கு என்ன சம்பந்தம் அடிப்படையில் கேட்குறேன். அஇஅதிமுக இல்லாமல் அவங்கள இந்த 4 எம்எல்ஏ ஜெயிக்க சொல்லும். நம்ம எதிர்க்கலாம் பாஜக. அவங்களுக்கு இங்கே முகாந்திரமே இல்லை. எப்படி இந்த இடத்துல வந்து இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு நம்ம லைட் கொடுக்க மாட்டோம்னு சொல்லணுமோ அதே மாதிரி நீங்கள் பாஜகவுக்கு லைட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் பாஜகவோட ஆளுகைக்கு உட்பட்டு நீங்கள் ஒரு கச்சத்தீவுக்கு வந்து ஒரு அன்கிளாஸில் போய் கன்வென்ஷனல் லாஸ் ஆஃப் சீஸ்க்கு போய் கேட்கணுமா? பாஜக தான் கேட்குறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீட்டுக்கு ஒரு பிரச்சனையாக பாஜக தான் தீர்வு கேட்குறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேற ஒரு கல்வி மாநில உரிமை வரணும்னு சொல்கிறோம், பாஜக கேட்குறோம். தாரவாத்த திமுக கேட்டுட்டு தான் பாஜக கேட்கும். அப்போ இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது, முதல்ல தேர்தல் 26 மாநில தேர்தல் இருக்கும்போது திமுக வீழ்த்துன்ற நிர்பந்தம் இருக்கும்போது பாஜக செகண்ட் பார்ட்னருக்கு இந்த எல்லா தவறுலையும் பிரைமரி பார்ட்னர் எதிர்க்க விட முடியுமா? அப்போ திமுக விமர்சித்து முக்கியம், திமுகவை இங்கே அப்புறப்படுத்துறது ரொம்ப முக்கியம். அதற்கு உடந்தையாக இருந்தவங்களோ அதையே வேறு இடத்துல இதை விட கம்மியாக செஞ்சவங்களையோ விமர்சிப்போம். பட் இந்த தேர்தலில் யார் எதை பேசணுன்ற ஒன்று இருக்கு இல்லையா? அந்த தெளிவு மக்களுக்கு இருக்குது. இதை கேட்டால் அதை கேளுன்னுவாங்க, அதை கேட்டால் இதை கேளுன்னுவாங்க. இவங்க இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு தாவேக்கா இல்லை. தாவேக்கா பேசுறதுலேருந்து உங்களுக்கு என்ன பிடிக்குதோ புரியுதோ பாருங்கள். அங்கே எது தீர்வாக இருக்கோ அதை எடுத்துக்கங்கன்னு சொல்கிறேன். இதுதான் தீர்வாக இருக்கும். இப்படி தான் ஒரு அரசியல் பண்ண முடியும். நீங்கள் அப்படி கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒவ்வொரு தலைவருக்கும் நான் ஒரு கேள்வி தருவேன். அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லுவாங்களா பாருங்கள். சொல்லவே மாட்டாங்க. அப்போ அவங்க பேசுகிற மற்ற நல்ல கருத்துக்களை புறந்தள்ள முடியுமா? முடியாது. அதுபோல் தாவேக்காக்குன்னு ஒரு மாடல்ஸ் ஆப்பரேட் இருக்குது. அவங்க ஒர்க் பண்ணுற மாடல் கரெக்டாக இருக்குது. அது மக்களுக்கு விரும்பும்படியாக, மக்கள் நேரத்தை வீணடிக்காத வகையில் இருக்குது. அது வரைக்கும் சந்தோஷம். இந்த ஒரு கூட்டத்தை தொடர்ந்து தாவேக்காவோட பல்வேறு தகவல்களை தெரிவிச்சிங்க. இன்னும் தொடர்ந்து என்ன மாதிரி களங்கள் மாறப்போகுது, தேர்தல் வரப்போகுது, எப்படியான விஷயங்கள்லாம் மாறப்போகுது தொடர்ந்து பார்க்கலாம். உங்கள் நேரத்துக்காகவும் உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்.